என்னப்பா எல்லாரும் இப்பவே 2026 சனிப்பெயர்ச்சி பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க போல. ஜோதிட உலகத்துல இதுதானே இப்போ ஹாட் டாபிக். ஆமாங்க, சனி பகவான்னாலே ஒரு தனி பயமும் மரியாதையும் எல்லாருக்கும் இருக்குல்ல. அதான் அடுத்த பெயர்ச்சி எப்போ நடக்கும், என்ன தேதின்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. உங்களுக்கு சரியான தேதி தெரியுமா? கண்டிப்பா. வாக்கிய பஞ்சாங்க கணக்குப்படி இந்த முறை சனி பயிற்சி ரொம்ப விசேஷமா அமையுது. 2026ஆம் வருஷம் மார்ச் மாசம் 29ஆம் தேதி இந்த பயிற்சி நடக்கப் போகுது. ஓ, மார்ச் 29, 2026. நேரம் இப்போ? அதுதான் இதுல ஹைலைட். அன்னைக்கு சனிக்கிழமை. சனிக்கிழமைனாலே சனி பகவானுக்கு உகந்த நாள். அன்னைக்கு விடியற்காலை 3:39 மணிக்கு பெயர்ச்சி நடக்குது. அதாவது வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சனிக்கிழமை விடியற நேரம்னு சொல்லலாம். சனிக்கிழமையே பெயர்ச்சி நடக்கிறது ரொம்ப விசேஷம்தான். சரி, இப்போ அவரு கும்பராசில ஆட்சி பலத்தோட இருக்காரு. அடுத்து எங்க போறாரு? கரெக்ட். இப்போ கும்பத்துல இருக்கிற நீடி தேவனான சனி பகவான் அங்கிருந்து விலகி மீன ராசிக்கு போறாரு. கும்பம் காற்று ராசினா மீனம் நீர் ராசி. அது மட்டும் இல்லாம மீனம் குருவோட வீடு. அதாவது ஞானம் மற்றும் ஆன்மீகத்தை குறிக்கிற இடத்துக்கு சனி பகவான் அடியெடுத்து வைக்கிறாரு. ஓஹோ, அப்போ இது மிகப்பெரிய மாற்றமா இருக்கும் போலயே. நிச்சயமா. சனி பயிற்சிங்கிறது சும்மா இல்ல. ஒவ்வொரு 2.5 வருஷத்துக்கும் ஒரு முறை நடக்கிற இந்த நிகழ்வு தனிப்பட்ட மனுஷங்க வாழ்க்கையில மட்டும் இல்லாம சமூகம், அரசியல், ஏன் உலக அளவுல கூட பெரிய பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும் ஆற்றல் கொண்டது. உண்மைதான். ஆனா ஒரு சந்தேகம், சனி பகவான் மீனராசிக்கு போறதால மீனராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் பலன் கிடைக்குமா, இல்ல மத்தவங்களுக்கும் உண்டா? நல்ல கேள்வி. சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகும்போது அந்த குறிப்பிட்ட ராசிக்காரங்களை மட்டும் பாதிக்க மாட்டார். அவரோட பார்வை மத்த ராசியின் மேலையும் விழும். ஜோதிடத்துல சனியோட 3, 7 மற்றும் 10ஆம் பார்வைகள் ரொம்ப முக்கியம். அதனால இந்த 12 ராசிக்காரங்களுக்குமே அவங்க கர்மாவுக்கு ஏத்த மாதிரி பலன்களும் மாற்றங்களும் கண்டிப்பா இருக்கும். சூப்பர். அப்போ ஒவ்வொரு ராசிக்குமான பலன்கள் என்னன்னு நம்ம விரிவா பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கலாம். 12 ராசிக்கான பலன்களை அலசி ஆராயறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். ஆமா மக்களே, இந்த மாதிரி பயனுள்ள ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரியா சொன்னீங்க. சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ள போய் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை விரிவா பார்க்கலாம். வணக்கம் பாஸ், என்ன ரொம்ப யோசனையா இருக்கீங்க? அடுத்து வரப்போற 2026, 2028 சனி பெயர்ச்சி பத்தி பேசலாமா? விருச்சக ராசிக்கு இது ஒரு முக்கியமான காலகட்டம். வாங்க ஜி, அதான் எனக்கும் பயமா இருக்கு. ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனில படாத பாடுபட்டுட்டேன். இப்போ சனி பகவான் என்ன செய்ய போறாரோ கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. பயப்படவே தேவையில்ல. சொல்லப்போனா உங்களுக்கு கஷ்டகாலம் முடிஞ்சதுன்னே சொல்லலாம். இப்போ சனி பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல உட்கார போறாரு. இத பஞ்சம சனின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி இருந்த அழுத்தம்லாம் குறைஞ்சு இனி ரிலாக்ஸா இருக்க போறீங்க. அப்பாடா, நிஜமாவா? அப்ப குடும்பம், நிம்மதி எல்லாம் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். சனி பகவான் தன்னோட பார்வைய உங்க 7ஆம் இடத்துல, அதாவது களத்திரஸ்தானத்துல வைக்கிறார். இதனால கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவு எல்லாம் நீங்கி ஒரு நல்ல புரிதல் வரும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கெட்டிமேளம் கொட்ட வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியமும் உண்டாகும். கேட்கவே சந்தோஷமா இருக்கு ஜி. ஆனா குடும்பத்துல சண்டை வருமா? சின்னதா வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சனி 2ஆம் இடத்தையும், அதாவது குடும்பஸ்தானத்தையும் பாக்குறார். நம்ம நாக்கு தான் நமக்கு எதிரியாகலாம். பேசும்போது வார்த்தைய கொஞ்சம் அளந்து பேசணும். தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணாம பொறுமையா இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி வீட்ல பெரியவங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வைங்க. சரி ஜி, வாயை கொடுத்து மாட்டிக்க கூடாதுன்னு சொல்றீங்க, புரிஞ்சுது. வேலை, பிசினஸ் நிலைமை எப்படி? காசு வருமா? தொழில் விஷயத்துல இது உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் டைம். சனி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பாக்குறார். நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பணம் வரும். ரொம்ப நாளா வராம இழுத்தடிச்ச கடன் எல்லாம் வசூலாகும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் தானா தேடி வரும். சூப்பர். புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாமா? தாராளமா. 7ஆம் இடத்தை பாக்குறதால கூட்டு தொழில், அதாவது பார்ட்னர்ஷிப் ரொம்ப நல்ல வரும். உங்க கிரியேட்டிவிட்டி அதிகமாகும். புது ஐடியாக்களை வச்சு கலக்க போறீங்க. ஆனா 2ஆம் இடத்து பார்வையால பிசினஸ்ல பேசும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். மத்தபடி லாபத்துக்கு குறவே இருக்காது. பணம் வரும்னு சொல்லிட்டீங்க, அது போதும். ஆனா செலவு? வரவுக்கேத்த செலவும் இருக்கும். முக்கியமா 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதால பிள்ளைங்களோட படிப்புக்கும் அவங்க எதிர்காலத்துக்கும் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கும். அது வீண் செலவில்ல, முதலீடு தான். ஷேர் மார்க்கெட், தங்கம் இதுல எல்லாம் முதலீடு பண்ணா நல்ல லாபம் பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கிறது நல்லது. ஓகே ஜி,
அடுத்து முக்கியமா குழந்தைங்கள பத்தி சொல்லுங்க. 5ஆம் இடம்னாலே குழந்தைகள் ஸ்தானம் தானே? கரெக்ட். அங்கதான் சனி இருக்காரு. அதனால பிள்ளைங்களோட படிப்பு எதிர்காலத்தை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கவலை வரலாம். அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியிருக்கும். நீங்க அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா இருந்து ஊக்கப்படுத்தணும். அவங்க உடல் நலத்துல, குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம பாத்துக்கோங்க. கண்டிப்பா பாத்துக்கறேன். உடம்பு பத்தி சொன்னதால கேக்குறேன். எனக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை தேவை பாஸ். 2ஆம் இடத்து பார்வையால பல்வலி, தொண்டவலி, கழுத்து வலி வரலாம். 5ஆம் இடத்து சனியால அஜீரண கோளாறு வர வாய்ப்பிருக்கு. 8ஆம் இடத்துலயும் பார்வை விழுறதால சின்ன பிரச்சனைனா கூட உடனே டாக்டர் கிட்ட போறது நல்லது. நல்ல சாப்பாடு, கொஞ்சம் யோகா பண்ணீங்கன்னா மனசும் உடம்பும் தெம்பா இருக்கும். சரி ஜி, டயட்ல கவனமா இருந்துக்கிறேன். டூர் போற ஐடியா ஏதாச்சும் இருக்கா? நிறைய இருக்கு. பொழுதுபோக்குக்காகவோ இல்ல ஆன்மீக சுற்றுலாக்கோ அடிக்கடி போவீங்க. தொழில் விஷயமாவும் வெளியூர் வெளிநாடு போற வாய்ப்பு வரும். ஆனா விசா ப்ராசஸ்ல சின்ன தாமதம் ஏற்படலாம். பொறுமை முக்கியம். டிராவல் பண்ணும்போது சாப்பாட்டுல கவனமா இருங்க. ரொம்ப நன்றி ஜி. மொத்தத்துல இந்த சனிப்பெயர்ச்சி விருச்சக ராசிக்கு பயப்படுற மாதிரி இல்ல, நல்லதா இருக்கு போல. கண்டிப்பா. இது உங்களுக்கு ஒரு பொன்னான காலம். நேர்மையா உழைச்சா சனி பகவான் அள்ளி தருவார். உங்க திறமைய வளர்த்துக்கோங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு காட்டுங்க. இந்த 2026 2028 காலகட்டம் உங்க வாழ்க்கைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ் ஜி, நம்பிக்கையோட செயல்படுறேன். சார், நீங்க சொன்ன இந்த பலன்கள்லாம் கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா ஒரு சந்தேகம். இது எல்லாருக்கும் 100% அப்படியே நடக்குமா? நல்ல கேள்வி. நான் இப்ப சொன்னது எல்லாமே பொது பலன்கள். அதாவது கோச்சார ரீதியா சனி பகவான் எங்க இருக்கார் அப்படிங்கறத வச்சு கணிக்கப்பட்டது. ஓ, அப்போ தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பா. அவங்கவங்க சுய ஜாதகத்துல கிரகநிலை எப்படி இருக்கு, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து சில விஷயங்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் சனி பெயர்ச்சிங்கிறது ஒரு பெரிய மாற்றம்னால நான் சொன்னதுல பெரும்பான்மையான விஷயங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும். ஒரு 70-80% இதோட தாக்கம் நிச்சயமா இருக்கும். தெளிவா புரிஞ்சுதுங்க. நேர்களே, சார் சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க அடுத்தடுத்து போடுற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. சரியா சொன்னீங்க. வரப்போற இந்த சனிப்பெயர்ச்சி உங்க எல்லாருக்கும் பெரிய வெற்றியை தரணும்னு நான் வேண்டிக்கிறேன். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். நன்றி. வாழ்க வளமுடன்.